இன்னும் யோஜத்துக்கு ஸ்கூல் லீவ் விடலை. ரம்ஜானுக்கு ஒரு நாள் லீவ் விட்டுருந்தாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டில் ஜாலியாக இருந்துட்டு மறுநாள் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு ஒரே அழுகை. இன்றைக்கி ஹிந்தி எக்ஸாம்டா, கண்டிப்பாக போய் அட்டன் பண்ணிட்டு வந்துரு, நாளையிலேருந்து லீவ் விட்டுருவாங்கன்னு சொல்லி ஏமாற்றி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டேன். அவனை அனுப்பி விட்டுட்டு டக்குன்னு நானும் குளித்து கிளம்பி பார்லர் போயிட்டேன். ஹேர் கட் பண்ணுறதுக்கு தான் போயிருந்தேன். என்ன முடி இருக்குது இல்லை கட் பண்ணுறதுக்குன்னு கேட்காதீங்க. எனக்கு சும்மாவே முடி இருக்கிறதே பிடிக்கல. அதனால் சரி ஏதாவது ஒரு டிசைனாக கட் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு இப்படி தான் கட் பண்ணியிருந்தேன். உள்ளே பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. காருக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன நானே ரசித்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ எடுக்கிறது கூட தெரியாமல் என்னை விட்டுட்டு ஒரு கடையில் போய் காஃபி குடிச்சிருக்காரு. அந்த ஸ்டோரியை சொல்லிட்டு இருந்தார். சரி நானும் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டுட்டு நேராக வண்டியை ட்ரெஸ் கடைக்கு விட்டாச்சு. ட்ரெஸ் கடையில் யோஜத்துக்கு ஒரு ப்ளூ கலர் டிஷர்ட் வாங்க வேண்டியது இருந்துச்சு. நாளைக்கு அவங்க ஸ்கூலில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன். அதுக்காக அவனுக்கு ஒரு ப்ளூ கலர் டிஷர்ட் ஒரு பிளாக் ஜீனும் வாங்கி ஸ்கூலில் கொண்டு போய் கொடுத்துட்டு, இதுக்கப்புறம் எதுவும் வாங்குறதுக்கு இருந்தால் கூட என்ன கொண்டு போய் வீட்டில் விட்டுருங்கடா சாமி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ வெயில். போகிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிட்டேன். வந்து கிரேப்ஸை மட்டும் சாப்பிட்டு செல்லை பார்த்துட்டு இருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.